ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். நீங்கள் நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 5ல் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ரைட் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். வாங்க இந்த ரைட் ஃபார்ம் என்னென்ன தேவைன்னு பார்த்துரும். இந்த ரைட் ஃபார்ம் கட்ட எனக்கு தலைவலியாக இருந்துச்சு. சரி, அதுக்கு நான் நம்ம 59 இருக்கிற ஒரு டிப்ட்ராக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் பாலிஸ்டு ஸ்டோனாக மாற்றிக்கிறேன். கோபிள் ஸ்டோனை பாலிஷ் ஸ்டோனாக மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள் நான் சிலது கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அதை லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ எனக்கு இன்னும் வுட்டு போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா வுட்டை நான் கலெக்ட் பண்ணேன். நிறையா வெட்டினேன். கலெக்ட் பண்ணேன்னு இல்லை, வெட்டினேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா நான் பேஸ் கட்ட ஆரம்பிச்சிருவோம். சரி, இந்த செஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற பொருள் மட்டும் போதும். இப்போ செஸ்ட்டை உடச்சிட்டு நேராக நம்ம அந்த ரிவரை தேடி அந்த ரிவருக்கு போவோம். ஏற்கனவே ஒரு ரைடு ஃபார்ம் செஞ்சேன். ஒன்று இல்லை 2 செஞ்சேன். 2மே ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இது 3வது அட்டம்ப்டாக செய்கிறேன். இது கரெக்டாக இல்லைன்னு 2மே நம்ம வேர்ல்டில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒன்று போட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நீந்தி போகலான்னு நினச்சிங்கன்னா ட்ரைடன் அடிப்பான் உங்களை. அது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். அந்த ஒன்று தெரியுதா? இது நான் செஞ்ச ரைடு ஃபார்மு. இதில் என்ன பிரச்சனைனா வில்லேஜர் செத்து போயிட்டான் கீழே அதனால். ஆமாங்க, வில்லேஜரும் கூட்டிகிட்டு வரணும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டில். நான் இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 100 பிளாக் மேலே போகணும். 100 பிளாக்கு இந்த லீஃப் எடுத்து இப்படி வச்சு இங்கே ஒரு பேஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிற்கிறதுக்கு அதுக்கு ஒன்று போட்டேன்னா இப்போ இதை சுற்றி கொஞ்சம் கவர் பண்ணுவோம். 3 அங்கிட்டு வெளியில் வச்சுட்டு 100 இது தேவை. கரெக்டாக 100னா 50 250 100. இப்போ நான் ஒரு 3x3 பேஸ் கட்டிட்டு மேலே நேராக 100 பிளாக். இப்போ 50 பிளாக் வந்துட்டேன். இப்போ திரும்பி நான் இன்னும் 50 பிளாக் போயிட்டு காட்டுறேன். இப்போ 50 பிளாக் போட்டாச்சா, இதை சுற்றி ஒரு சின்ன பேஸ் மாதிரி நான் இங்கிட்டு 6x5 பேஸுன்னு கட்டுறேன்னு நினைக்கிறேன். 6x5 இது போதும்னு நினைக்கிறேன். இந்த அளவு கட்டினா போதும். 6x5ல் ஒரு பேஸ் மாதிரி கட்டிக்கோங்க. இதை ஃபுல்லாக இப்போ லீஃப் வச்சு கவர் பண்ணிவிட்டு ரைட்டு இங்கிட்டும் கவர் பண்ணிடும். இப்போ நான் திரும்பி கீழே குதிச்சு போய் மீதி இருக்கிற 4 பக்கம் கட்டணும். ஏன்னா நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வச்சு சோல் சாண்டை வச்சு ஒரு வாட்டர் எலிவேட்டர் செய்ய போகிறேன். இங்கே தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ திரும்பி நான் கீழே போய் லீஃப் எடுத்து மேலே வரணும். 4 சைடு கட்டணும். அதுக்காண்டி நான் தண்ணியை ஊற்றி இப்போ கீழே இறங்கிக்கிட்டேன். ஏய் இந்த ஒரு பிளாக் உடச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் சோல் சாண்ட் வைக்கணும். ரைட்டு, இப்போ இந்த ஒரு சைடில் இப்படி ஒரு பிளாக்கை வச்சு இப்படி மேலே ஏறணும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் வச்சு நான் வாட்டர் வச்சே மேலே அப்படியே கட்டிட்டு போயிட்டு காட்டுறேன். இப்போ 4 சைடில் 3 சைடு கட்டியாச்சு. ஏன் இந்த ஒரு சைடு கட்டலைன்னா இதை கட்டிடாதீங்க. இங்கே நம்ம கேப்புன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்புன்னு நினைக்கிறேன். அதை வச்சா இன்ஃபினிட்டி இந்த தண்ணியில் வளருதா, இந்த செடியை தூக்கி அங்கே ஊண்டணும். இது இன்ஃபினிட்டின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வாட்டர் சோர்ஸை கொடுக்கும் இன்ஃபினிட்டியாக. அதில் தான் நம்ம வாட்டர் எலிவேட்டர் செய்ய போகிறோம். இப்போ நான் இங்கே ஒரு லீஃபை வச்சு இங்கே சோல் சாண்டு வைக்கக்கூடாது. அதுக்கு தான் டேட் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நான் தப்பாக பண்ணிட்டேன். ரைட்டு, சோல் சாண்டை வச்சா வராது. டேட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சோல் சாண்டு வைங்க. சோல் சாண்டுக்கு மேலே டேட்டை வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு வைங்க. இங்கே வரலன்னு சொல்லி நான் இம்சப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த தப்பாக பண்ணாதீங்க. ரைட்டு, இப்போ இதை வச்சா வராதா. இப்போ டேட் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப் வச்சா இப்படி வாட்டர் இன்ஃபினிட் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு பிளாக். ஐயோ, இப்போ நான் ஏன் இந்த பக்கம் வைக்கலைன்னா இதை கட்டிக்கிட்டே நம்ம கேப் வைக்கணும். இது நம்ம இதை கட்டி முடிச்சுட்டு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ்க்குள்ளே போய் வச்சோன்னா பபிள்ஸ் நம்மளுக்கு ப்ரீத் பண்ண முடியாது, கஷ்டமாக போயிடும். இதே மாதிரி நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். இப்போ ரைட்டு, இப்போ இதை வச்சு ஃபுல்லாக முடித்தோன்னே கீழே குதிச்சு இங்கே தண்ணி போய்கிட்டு இருக்கு. நல்லது. இப்போ இந்த டேட்டை உடச்சிட்டோன்னு வைங்களேன். இப்போ நம்மளுக்கு வாட்டர் எலிவேட்டர் ரெடி ஆயிரும். டேட்டரை உடச்சாச்சா, அவ்வளோதாங்க, வாட்டர் எலிவேட்டர் ரெடி. இப்போ மேலே ஸ்ட்ரைட்டாக பறந்து போகணுன்னு வைங்களேன், இங்கே விழுந்துரும். கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த சைட்லேயும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 டோர் தேவைப்படுது. இந்த டோரை தூக்கி இப்படி தப்பாக வச்சிட்டேன். டோரை கரெக்டாக வச்சுட்டு பார்க்குறேன். அதுக்கு 2ம் கீழே இருக்கணும் பாருங்கள். இப்போ ஒன்று அருமைங்க. ரைட்டு, இப்போ டோரை கரெக்டாக வச்சிட்டேன்னா இதான் லிஃப்ட்டு. இப்போ உள்ளே போனோன்னா மேலே போய் நம்மளை நிறுத்திடும். இப்போ
இப்போ இங்கே வந்து முடிச்சாச்சு. இப்போ இங்கே 2 செஸ்ட்டு, ஒரு ஆப்பரு, இங்கே ஒரு செஸ்ட்டு, இது பின்னாடியே இன்னொன்று செஸ்ட்டு. இதை 2யும் ஜாயிண்ட் அடிச்சு விட்ருங்க. அதை தப்பாக வச்சிட்டேன், அதை மாற்றணும். சரி, இதை உடச்சிடும். ஏன்னா கீழே ஒரு பிளாக் வச்சுக்குவோம். ஏன்னா கீழே விழுந்துருச்சுன்னா நசையாக இருக்கும். ரைட்டு, அடங்கொய்யால கரெக்டாக நான் வச்சுட்டேன். இப்போ 4 ஹாப்பர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லாப் செய்யணும். ஸ்லாப் ஏன்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி போயிருங்க. இங்கிட்டலாம் ஸ்லாப் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே விழுந்தாங்கன்னா அவங்கள அடிக்க வசதியாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இதே மாதிரி இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இது மேலே ஸ்லாப் வைக்கணும். கீழே ஸ்லாப்பு 1 2. ஏன்னா ஸ்டெக்ஸுன்னு சொல்கிறேன் பாருங்கள். செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஏன் இந்த ஸ்லாப் வைக்கிறோன்னா இந்த ஸ்லாபுக்கு மேலே வந்து லீஃபை வச்சு கவர் பண்ணணும். இல்லைன்னா உள்ளே வரவங்க இதுக்குள்ளே ஸ்பான் ஆயிடுவாங்க. இந்த சைடில் இந்த பிளாக்கை நான் 20க்கு மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் மேலே 20 ஹைட்டு வந்துட்டு மீதி எல்லாத்தையும் கட்ட போகிறேன். ஏன்னா 20னா அவங்க மேலேருந்து வந்து கீழே விழுந்து டேமேஜ் ஃபுல்லாகிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு அடி அடித்தா செத்து போயிடுவாங்க. எல்லா சைட்லையும் 20க்கு வந்துட்டேன். இந்த 4 பிளாக்கையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் செய்ய போகிறோம். 7x7. இந்த ஒரு கார்னரில் 7 பிளாக் எடுங்க. 1 2 1 4 7. இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இங்கிட்ட கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் 2 சைடில் மட்டும்தான் செய்ய போகிறோம். 1 2 3 4 5 6 7, கரெக்டாக 7. இதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று காட்டிடுறேன். அது கவர் பண்ணுற முன்னாடி இங்கிட்ட வந்து ஒரு 5 பிளாக் ஹைட்டு ஏற்றணும். ஏன்னா வந்து உள்ளே ஸ்பான் ஆகிறாங்க, உள்ளே மட்டும்தான் இருப்பாங்க, வெளியில் வந்து உழுகக்கூடாது. இதே மாதிரி நான் இப்படி கவர் பண்ணணுங்க. அதான் எரிச்சேன். ரைட்டு, இப்போ வந்து 5 பிளாக் போட்டேன்னா இதே மாதிரி இங்கிட்ட எல்லா சைட்லேயும் சுற்றி நான் கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காட்டிடுறேன். இந்த மாதிரி எல்லா சைடையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஏன் ஒரு பிளாக்கில் மட்டும் இப்போ கவர் பண்ணியிருக்கேன்னா வாட்டர் சோர்ஸ் வேணும். அதனால தான் ஒரு பிளாக்கில் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ஃபுல்லாக 5 பிளாக்கில் கவர் பண்ணணும். இப்போ வந்து இருக்கிற எல்லா ஸ்டோனையும் வச்சுட்டு வேலையாக வில்லேஜர் கிறுக்கப்பையில் கூட்டிகிட்டு வந்து இங்கே பிடிச்சி போட்டுருணும். நம்மளுக்கு செஞ்சது நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஹைட்டில் இருக்குது. ஏற்கனவே போன ப்ரீடு ஃபார்ம்லேருந்து ஒரு வில்லேஜரை தூக்கி போட்டில் உட்கார வச்சு நான் கிளம்புறேன். அப்பாப்பா, இவனை வில்லேஜரை பிடிச்சிட்டு வந்து இங்கே உள்ளே அனுப்புறதுக்குள்ளே நான் ஒரு பாடுபட்டுட்டேன். அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் போட்டை வச்சு சைடில் மேலே பறந்து போயிட்டேன். சர்ன்னு கொண்டு வந்தவன் ஜாம்பி வில்லேஜர் ஆகிட்டான். இப்போ 2ஆவதாக கொண்டு வந்தவனை சைடில் போட்டை வச்சோன்னே மேலே பறந்துருச்சுங்க. இப்போ இவனை மேலே ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 15 பிளாக்குக்கு மேலே தான் இவனை உட்கார வைக்க போகிறோம். ரைட்டு, அதை நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, ரொம்ப வலிக்குது. ஒரு 15 பிளாக் வந்தோன்னே அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு பெட்டு எல்லாம் இவனுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு முடிஞ்சிருச்சு. அதை பாருங்கள். இவனை மேலே உட்கார வைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு தடவை செத்துட்டேன். ரைட்டு, இப்போ வந்து மேலே 2x2ல் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு இங்கிட்டலாம் கவர் பண்ணிடணும். இங்கிட்ட வந்து ஒரு 3 பிளாக் ஹைட்டு வச்சுருங்க. ஏன்னா இவன் வந்து தாவி ஓடிடக்கூடாது. லீஃபு காலி அருமை. இப்போ வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இவனை தூக்கிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறதுக்குள்ளே இப்போ லீஃபை போட்டாச்சு. போட்டில் ஏறி கீழே போய் பெட்டு, அதை வச்சு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு ஒரு பெட்டு செஞ்சுக்கிறேன். பெட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்போஸ்டர் செய்யணும். கம்போஸ்டர் செஞ்சு பெட்டை உடச்சிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஒரு பெட்டு. ரைட்டு, இப்போ மேலே போய் பெட்டை வச்சு பெட்டு பார்த்தா லீஃபில் உழுகலை, எனக்குன்னு சோதிக்கிறாங்க. அப்புறம் 2 ஸ்டோனை உடச்சி போட்டு அது மேலே பெட்டை வச்சு ஸ்டோனை உடச்சி, ஐயோ ஆண்டவா, சோதிக்கிறாங்களே என்னைய. ரைட்டு, பெட்டை இப்படி வச்சு ஸ்டோனை இப்படியே உடச்சிருவோம். கம்போஸ்டர் இப்படி வச்சுட்டு பெட்டுக்கு கீழே வந்து 2 டேட்டை வச்சுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு கம்போஸ்டர் மேலே முக்கியமாக வந்து ஒரு இதை வச்சுருங்க, லீஃபை. இல்லைன்னா வந்து கிறுக்குப்பல்க இது மேலே ஸ்பான் ஆயிடுவாங்க. எவங்கள சொல்கிறேன்னா அதெல்லாம் எவனோ ஒருத்தவன். டேய் வில்லேஜரை உள்ளே போட, அவனை கவர் வேறு பண்ணணும். உள்ளே போடா பைத்தியக்காரா, உசுரா வாங்குறானே. ரைட்டு, அவ்வளோதான். மேலேயும் கவர் பண்ணிடுவோம். ஒரு தொல்லை வேலையை முடித்தாச்சு. இங்கிட்டு
கரெக்டாக தானே பண்ணுறேன். சரி மேலே அவன் தூங்கி எந்திரிக்கும் போல் லீஃப்குள்ளே மாட்டிடுவேன். ரைட்டு, இப்போ வந்து இங்கே வச்சாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ரைட்டு, அவ்வளோதான். இந்த லீஃப்லாம் உடச்சிட்டு நம்ம கீழே நல்ல வேலை கொஞ்ச நேரத்தில் சாவை கண்ணில் பார்த்துட்டேன். இந்த லீஃபை உடைக்கணும். உடைச்சாச்சு. இங்கே இருக்கிற ஒன்றை உடைச்சிருங்க. ரைட்டு, நான் லீஃப் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸை வச்சு அந்த சைடில் கட்டியிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்லா தான் இருக்கும். கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே வந்துட்டு இது பேர் என்ன, ஸ்டெப்ஸு வந்து ஒரு 8 ஸ்டெப்ஸு செஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கார்னரில் ஸ்டெப்ஸை வச்சுட்டு வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பசிக்குது, ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன். ரைட்டு, இப்போ இந்த ஸ்டெப்ஸை உடச்சி கீழே வச்சுக்குவோம். ஏன்னா அதான் கரெக்டாக வரும். கேட்க வந்துட்டேன், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா தான் வீடியோ பார்க்கணும். இங்கே வந்து ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் செஞ்சு இதுக்குள்ளே இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் செய்கிறதுக்கும் தப்பாக பண்ணுறேன். இங்கே ஒரு தண்ணி கீழே இந்த இருக்குது, இங்கே ஒரு தண்ணி நடுவுலேருந்து அள்ளி ஊற்றிக்க வேண்டியதேன். இப்போ இதை செஞ்சு முடிச்சுட்டு 5x5 மேலே ஃபுல்லாக 5 பிளாக் கவர் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு லீஃப் பிளாக் வைக்கணும். நான் முதலே சொல்லியிருந்தேன் மேலே கவர் பண்ணிக்கோங்கன்னு. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு டோம் மாதிரி இருக்கும். குள்ளே குதிச்சு இப்போ லாவா வைக்கணும். இதுதான் மெயினான வேலை. லாவா வைக்கலைன்னா அந்த ஒரு கழுதலை யானை மாதிரி ஒன்று வரும், காண்டாமிருகம் மாதிரி, அது லீஃபெல்லாம் உடச்சிரும். அதுக்கு வந்து நம்ம லாவாவில் பட்டு உள்ளே சாகணும். இங்கேருந்து ஒரு பிளாக் அதை எடுத்துகிட்டு கீழேருந்து நம்மளுக்கு 2 ஹைட்டுக்கு மேலே 3x3 வைக்கணும். 1 3 3x3 சைன் போர்டு இந்த மாதிரி 3x3 வச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு கார்னரில் ஒரு சைடில் 1 1 இது சைட்லேருந்து 1 வச்சுட்டு நடுவில் வந்து லாவா ஊற்றுனா கீழே வடியாமல் இருக்கணும். அதனால் சைன் போர்டு வச்சுருக்கோம். இந்த சைன் போர்டுக்கு கீழே வந்து லாவா வரக்கூடாது. ரைட்டு, இங்கே லாவா வச்சுட்டு இப்போ சென்டரில் லாவா ஊற்றி பாருங்கள், கீழே உழுகுதா இல்லையா வடிதான் இல்லையா. ரைட்டு, இப்போ இங்கே எல்லாம் ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் உடச்சிட்டு மேலே அவ்வளோதாங்க வேலை. இதுக்கடுத்து போர்ஷன் உங்களுக்கு தேவை. அந்த போர்ஷனை குடித்தாதே ரைடு ஸ்டார்ட் ஆகும். இப்போ வாட்டரை ஃபுல்லாக அந்த சைடில் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஃபில் பண்ணுறேன், அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம்லாம் முன்னாடியே நிறைய பேர் செஞ்சு போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் நம்ம செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா ஃபார்மும் நம்ம சேனலில் செஞ்சு போடுவோன்னு. அது ஈஸியாக இருந்தால் பார்த்து செஞ்சுக்கோங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டை கரெக்டாக படிச்சிருங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதையும் நான் கரெக்டாக பார்க்க தான் செய்கிறேன். ரைட்டு, இப்போ இங்கே இந்த பிளாக்கை உடச்சா நீங்கள் கீழே விழுகாமல் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் மட்டும் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இங்கே நான் வந்து ஒரு வாட்ரு ஊற்றி நான் கீழே இறங்குறேன், பிடிச்சிட்டேன். இப்போ கீழே ஸ்ட்ரைட்டாக இறங்கி இங்கே ஒரு டன்னலை ஓப்பன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. எந்த பக்கம் கரெக்டாக அருமை சாகிறதுக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த சைடில் உடச்சிட்டு இப்போ வெளியில் இறங்கிடுவோம். பத்தலை, அருமை. இறங்குறது கூட சங்கடம். இப்போ இதை கவர் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடிச்சிடுவாங்க. இதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு ட்ராப் டோர் செஞ்சு அதை மாட்டணும். இங்கே ட்ராப் டோர் 2 செஞ்சு ட்ராப் டோரை வந்து இங்கே வைக்கணும். எவாக்கார் வந்தால் உள்ளே விழுந்துருவான், நம்ம அடிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் போர்ஷன் போய் எடுக்க போகிறேன். போர்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போர்ஷனை குடிச்சிட்டோன்னா முதல்லாம் போர்ஷன் குடிக்கிறதுக்கு முன்னாடியே ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த போர்ஷன் பேர் ஓம்னஸ் போர்ஷன். நான் வந்துருச்சு. ஓம்னஸ் போர்ஷன் இருக்கணும். அங்கே போய் வில்லேஜர் போஸ்ட்லேருந்து அவங்கள அடிச்சுட்டு வரல. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும். ஈஸியாக போய் வில்லேஜ் போஸ்ட்டோட கேப்டன் அடிச்சிட்டோன்னா போர்ஷன் கொடுப்பான். முதல்லாம் ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் ஒரு வில்லேஜர் இருந்தால் ரைடு ஸ்டார்ட் ஆகி அங்கேவே எல்லாம் இதாயிரும். அதனால சில பேர்லாம் வில்லேஜர் போஸ்ட்டு பக்கத்துலேயே ஃபார்ம் கட்டிக்குவாங்க. ஏன் ரைடு ஸ்டார்ட் ஆகலை, ஒரு பிளாக் வச்சா தான் ரைடு ஸ்டார்ட் ஆகுது. கவுண்ட் டவுன் முடிஞ்சிருச்சு, ரைடு ஸ்டார்ட்டு. இப்போ நான் ரைடு பண்ணி காட்டினேன். ரைட்டு, வாங்கடா சீக்கிரம் அடிங்க, சூப்பர். இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இன்னொன்று ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். வில்லேஜரை வந்து நான் கிளாஸில் வச்சுருப்பேன் லீஃப் எடுத்துகிட்டு. அதை நீங்கள் பாருங்கள். ரைடு முடிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நான் பேசுகிறேன், என்னால் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க முடியல. பாட்டும் லோட் ஆகுது, எக்ஸ்பி எக்கச்சக்கமாக வருது. அவ்வளோதான் இந்த ஃபார்மே. ஓகே, ரைடெலாம் முடிஞ்சிருச்சு. டோட்டம் 1. நான் மொத்தம் 2 ரைடு முடிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ரைடு ஃபார்ம் கரெக்டாக ஆயிடுச்சு. நான் இப்போ போய் வில்லேஜர்கிட்ட வந்து வெண்டிங் புக்கை வாங்கி நான் வெண்டிங் போட போகிறேன்.
அப்புறம் சில டூல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறேன், நிறைய ரைடு பண்ணுவேன். சரி நைட்டு நம்ம வர ஃபியூச்சர்ஸில் வர வீடியோ பாருங்கள். பாய், டாட்டா, பாபாய், see you ஃப்ரெண்ட்ஸ்.